வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமுக்கு வரக்கூடிய தொழில்முறை திறனறி தகுதி தேர்வு வினாக்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்காங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்மார்ட் ரிவிஷன் 9th வீடியோ. ஆல்ரெடி வந்து ஒரு 8 வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை எல்லாமே பார்த்துருங்க. அதுலேருந்து நிறைய கேள்விகள் வர்றதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். முதலுதவி பெட்டியில் இருக்க வேண்டியவை. ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தர ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள். இது அனைத்துமே பார்த்தீங்கன்னா, முதலுதவி பெட்டியில இருக்க வேண்டியவை. உங்களுக்கு ஆப்ஷன் எப்படி வேணா மாத்தி மாத்தி குடுக்கலாம். பட் நீங்க இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே படிச்சுக்கங்க. இது ஸ்கூல் புக்லேருந்து எடுத்தது தான். டிஞ்சர் அயோடின், போரிக் பவுடர், சிறிய மூங்கில் குச்சி கூட இருக்கணும். சிறிய கத்திரி, பிளாஸ்திரி, டெட்டால், பர்னால், கட்டு துணி, துணி அதை கட்டுறதுக்கு இருக்கும் இல்லையா அது, கத்தி, ஹைட்ரஜன் பெராக்சைடு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, முதலுதவி பெட்டியில் இருக்க வேண்டியவை. எத்தனால் கூட இருக்கலாம் கிளீனிங்க்கு, அதுவும் சேர்த்துக்கலாம். பிரதான மாவட்ட சாலைகளை பராமரிப்பது. மாநில அரசு. பிரதான மாவட்ட சாலைகள்னா பெரிய மாவட்ட சாலைகள். இதை பராமரிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசு. இதே மாநில அரசு இன்னும் ஒரு சாலைகளையும் பராமரிக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாநில நெடுஞ்சாலைகள். மாநிலன்னு வருது, அதனால அது குழப்பம் இல்லை. மாநில நெடுஞ்சாலைகள் மாநில அரசு, பெரிய மாவட்ட சாலைகளும் மாநில அரசு. அப்ப பஞ்சாயத்து யூனியன் எதை பராமரிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மற்ற மாவட்ட சாலைகள். மற்ற மாவட்ட சாலைகளை மாநில அரசோட உதவியோட பஞ்சாயத்து யூனியன் பராமரிக்குது. அது தெளிவா தெரிஞ்சுக்காங்க. அப்புறம் தேசிய நெடுஞ்சாலைகளை வந்து யார் பராமரிக்கிறா அப்படின்னா மத்திய அரசு தான் தேசிய நெடுஞ்சாலைகளை பராமரிக்குது. அப்ப கிராம சாலைகளை யார் பராமரிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்துகளால் பராமரிக்கப்படுகிறது. எந்த கேள்வி வந்தாலும் எழுதிக்காங்க. எந்த தாளானது வாகனத்தின் ஒவ்வொரு பயணத்தின் முன்னும் பின்னும் உள்ள குறிப்புகளை தருகிறது? பயணத்தாள். இப்போ கண்டக்டர் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க இல்லையா? அப்படி சப்போஸ் அவங்க வந்து கண்டக்டர் ரிலேட்டட் கொஸ்டின் கேட்டால் இது போல தான் கேட்கலாம். யூஸ்வலாக இப்போ ஐஆர்டி புக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டக்டர் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ்னு ஸ்பெசிஃபிக்காக எந்த டாப்பிக்கும் கிடையாது. இந்த ஓட்டுநர் உரிமம்லாம் வருது இல்லையா? அந்த பிரிவுகளை வேணால் நடத்துனர் பற்றி சில கேள்விகள் இருக்குது, அவ்வளவுதான். அப்புறம் நடத்துனர் வந்து பயண சீட்டு கொடுக்குறவங்க, அப்புறம் பஸ்ஸில் வந்து ஒழுங்குமுறையை வந்து பின்பற்றுறதுக்கு அவங்க தான் மெயின் ரோல், அவங்களுக்கு தான். அப்படிலாம் தான் கொடுத்துருக்காங்களோ வச்சு தனியாக ஸ்பெசிஃபிக்காக டாபிக் எதுவும் இல்லை. நீங்கள் வேணால் கண்டக்டர் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்டக்டர் கிட்ட ஹெல்ப் கேளுங்க. தெரிஞ்ச கண்டக்டர் கிட்ட உங்களோட ரோல்லாம் என்ன, நீங்கள் என்ன மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணுவீங்க, ஏதாவது ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவீங்களா, அப்புறம் பயண சீட்டில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் பயண சீட்டுலாம் இருக்குது, என்னென்ன ஒர்க் இருக்கும், அது போல் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒருவேளை கண்டக்டர் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்டால் இதுக்கு நீங்கள் வந்து விட ஈஸியாக கொடுக்கலாம். அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து பயணத்தால் ஆன்சரு. இந்த குறியீடு எதை குறிக்கின்றது? முன்புறம் பிரதான சாலை உள்ளது. இந்த கேள்வி ஏன் கொடுத்துருக்கேன்னா இது சில பேர் குழப்பிக்கிறீங்க, அதனால தான் கொடுக்குறேன். இது போல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா முன்புறம் பிரதான சாலை உள்ளது. அது போல இந்த சின்னமும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. இதை கெஸ் பண்ணுங்க. இது வந்து சாலை சந்திப்பு. குறுக்கு ரோடு அப்படின்னு கொடுத்துருந்தாலும் ஓகே தான், இல்லை சாலை சந்திப்பு அப்படின்னு கொடுத்துருந்தாலும் ஓகே தான். வாகனத்தில் பின்புறம் முன்புறம் பக்கவாட்டில் ஒட்டப்பட்டிருக்கும் ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் நிறம். இது போல கேட்கலாம் உங்களுக்கு. பின்புறம் சிகப்பு, முன்புறம் வெள்ளை, பக்கவாட்டில் மஞ்சள். இதற்கான விடை இதுதான். இது வந்து நீங்கள் டக்குன்னு க்ளூவாக ஞாபகம் வச்சுக்கன்னா முன்புறம் டபிள்யூ, அதாவது ஒயிட்டு டபிள்யூ தான் வரும். வெள்ளைனா ஒயிட்டு, அடுத்து சைடு தானே வரும். இப்போ பஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு, அடுத்து சைடு, அப்புறம் பின்னாடி, இப்படி ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒயிட்டு, சைடில் என்ன வந்து ஒட்டியிருப்பாங்கன்னா எல்லோ, மஞ்சள், டபிள்யூஐ. பின்புறம் வந்து சிகப்பு, அப்போ ரெட்டு, பின்னாடி வந்து ரெட்டு.
இந்த க்ளூ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ மாற்றி மாற்றி உங்களுக்கு கேட்கலாம். இப்போ நடுவில் வந்து பக்கவாட்டில் முன்புறம் பின்புறம் அப்படின்னு மாற்றி மாற்றி கேட்டாலும் குழப்பம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த க்ளூ ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இதே போல் தெளிவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க எப்படி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒயிட்டு, முன்புறம், சைடில் அதாவது பக்கவாட்டில் எல்லோ மஞ்சள், பின்புறம் வந்து ரெட்டு சிகப்பு. அப்போ WYRன்னு படிச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஹைட்ரோமீட்டர் மூலம் அளக்கப்படுவது. பேட்டரியில் உள்ள மின்பகு பொருள் அடர்த்தி தான் ஹைட்ரோமீட்டர் மூலம் அளக்கப்படுவது. பேட்டரியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீர்த்த கந்தக அமிலம் இருக்கும். அதெல்லாம் ஸ்கூல் புக்லேருந்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணி சொல்கிறேன். திரவநிலை எரிபொருள்கள். அனைத்தும். ஸோ இது போல் கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. அதாவது இது ஐஆர்டி புக்கில் இல்லைனாலும் 2023ல் ஜென்ரலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு கேட்டிருக்காங்க. இப்போ பெட்ரோல், ஆல்கஹால், மெத்தனால், எத்தனால், டீசல், பயோடீசல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா திரவநிலை எரிபொருட்கள். வாயுநிலை எரிபொருள். அனைத்துமே உண்டு. அழுத்தப்பட்ட பெட்ரோல் வாயுநிலை எல்பிஜி கேஸ் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அழுத்தப்பட்ட பெட்ரோல் வாயுநிலை. அடுத்து எல்என்ஜி கேஸ் தான் திரவ நிலையில் இயற்கை எரிவாயு, லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் ஹைட்ரஜன். அடுத்து அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு சிஎன்ஜி கேஸ், கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். இது எல்லாமே வாயுநிலை எரிபொருள். ஒரு வாகனம் விபத்தில் சிக்கி ஒரு நபருக்கு காயம் ஏற்படுத்தி விட்டால் முதலுதவி கொடுத்துவிட்டு 24 மணி நேரத்துக்குள் அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், தெரிஞ்சுக்கங்க. போக்குவரத்து வாகனங்களை எப்படி கண்டுபிடிப்பீர்? வாகனத்தோட பதிவு எண் பலகையை பார்த்து. இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோலே சொல்லியிருக்கேன். போக்குவரத்து வாகனம்க்கு எப்படி இருக்கும் அந்த பிளேட்டு, நம்பர் பிளேட்டு, ஓன் வெஹிக்கிளுக்கு எப்படி நம்பர் பிளேட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ வாகனத்தோட பதிவு எண் பலகையை பார்த்தாலே அது போக்குவரத்து வாகனமா அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஒலிப்பான் தடை செய்யப்பட்ட இடம். மருத்துவமனை, நீதிமன்றம், அப்புறம் பள்ளிக்கூடமும் உண்டு இதில். இதுக்கு அருகில்லாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒலிப்பான் வந்து ஒலிக்கக்கூடாது. அது வந்து தடை செய்யப்பட்ட இடம். ஒலிப்பான் எங்கே வந்து ஒலிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நீங்கள் மலை சரிவுகளில் ஏறும்போது கண்டிப்பாக ஒலிக்கணும். அதுவும் தெரிஞ்சுக்காங்க. டேஷ் வாகனத்தை பராமரிப்பதற்காக பார்வையிடும் பழுது பார்ப்பவருக்கு பயன்படும் தகவல்களை தருகின்றது மற்றும் வாகனத்தின் உரிமையாளருக்கு அனைத்து தகவல்களையும் தருகின்றது. வாகனத்தோட குறிப்பேடு. சிம்பிளாக சொல்லப்போனால் லாக் புக்கு. இந்த லாக் புக் தான் வாகனத்தை பராமரிப்பதற்காக பார்வையிடும் பழுது பார்ப்பவருக்கும் அந்த தகவல் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் வாகனத்தோட உரிமையாக இருக்காங்களே அவங்களுக்கும் எல்லா தகவலையும் கொடுக்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா வாகனத்தோட குறிப்பேடு. டிப்பர் எந்த வகை வாகனம்? டிப்பர் வந்து பொருட்களை ஏற்றி செல்லும் வாகனம். வாகனத்தின் முதுகெலும்பு. சேசிஸ் பிரேம். வாகனத்தோட முதுகெலும்பு சேசிஸ் பிரேம். இந்த 15 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. இப்போ லாஸ்ட் மினிட் வந்தாச்சு, அதனால் படித்தது எல்லாத்தையும் முதல்ல ரிவிஷன் பண்ணிவிடுங்க. டென்ஷன் இல்லாமல் படிங்க. இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. ரிலாக்ஸாக படிச்சுக்காங்க. எக்ஸாமுக்கு ரிலாக்ஸாக போய் எழுதுங்க.
ஓஎம்ஆர் பற்றி இது வரைக்கும் ஐடியாவே இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் அவுட் ஓஎம்ஆர் ஷீட்டு கூகுளில் கூட சர்ச் பண்ணிங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட் போட்டால் வரும். எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அந்த பதிவு எண்லாம் எப்படி ஷேட் கரெக்டாக கொடுக்கறது, உங்களோட பதிவு எண் உங்ககிட்ட இருக்குது, அதையே நீங்கள் ஷேட் பண்ணி பார்க்கலாம். வினா தொகுப்பு எண் தான் உங்களுக்கு தெரியாது, அது வரும்போது பண்ணிக்கலாம். இப்போ பதிவு எண் ஷேட் பண்ணி பார்த்துட்டிங்களா, அதே போல் தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஒரு 100 மார்க்ஸுக்கு எப்படி வந்து ஷேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கங்க. ஏன்னா இதை பற்றி ஐடியாவே இல்லைன்னா இதனால் கூட நீங்கள் தப்பு பண்ணலாம். தெளிவாக கேட்டுட்டு எழுதுங்க. அங்கே இன்விஜிலேட்டர்ஸ் கிட்ட டவுட் கேட்டு எழுதுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.